ஆரி ஒர்க் எங்க எடுத்துட்டு வந்தோம்னா இல்லைன்னா வெறும் பிளெயின் கோல்டு பீஸ் மட்டும் வச்சா சம்மந்தமே இருக்காது. ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா? இப்போ இப்போ வந்துட்டு ஒரு படத்துலயே வந்து ஒரு கனெக்டிவிட்டி வைப்பாங்கல்ல, சோ அப்படியே ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே சோ அந்த மாதிரி வந்து இந்த பிளவுஸுக்கும் அந்த கோல்டுக்கும் ஒரு பிரிட்ஜிங், அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணும். சோ அதுக்கு வந்து அந்த ஹாரி ஒர்க் வந்து கோல்டை வந்து ஓவர்டூவும் பண்ணிடக்கூடாது. ஸோ என்னோட சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு பீஸ் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா? அது ரொம்ப ஸ்டிஃபான பீஸ். அது மடக்க கூட நீங்க முடியாது. அதை நான் வேற எப்படி நான் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அந்த பீஸை நான் அந்த இடத்துல நான் செட் பண்ணும்போது there was a gap here. ஒரு ஐ ஷேப்ல வந்துட்டு ஒரு கேப் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த கேப்பை வந்து நான் ஒரு மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரி ஒர்க் வந்து தூக்கிடும், கோல்டு வந்து செட்டில் ஆயிடும். ஸோ அதனாலதான் பிளெயின் லைன்ஸ் மாதிரி, லாங்கிடியூடல் லைன்ஸ் மாதிரி வந்து கொடுத்து அதை கவர் பண்ணிருந்தோம். ஸோ இது எல்லாமே இவ்வளோ எஃபர்ட் வந்து யோசிச்சு தான் பண்ணுவோம். நத்திங் வாஸ் ஈஸி. எவ்ரி சிங்கிள் திங், எவ்ரி சிங்கிள் எம்எம் இந்த பிளவுஸ் நாங்கள் வந்துட்டு கான்ஷியஸாக தான் பண்ணுவோம். ஸோ நத்திங் வாஸ் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ணிட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட் அது பண்ணவே இல்லை.